குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்ட ஒரு எதிரி மாதிரி தான் அவங்க வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு போராட்டம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கட்டாயமாக நம்ம குழந்தைங்கள மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயங்கவே கூடாது. குழந்தைங்க வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பட் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து அதை பழக்கிடுறோம். இதை வாங்கி கொடுத்து எப்போவுமே குழந்தை எடுத்தோடனே எனக்கு இது வேணும் நம்ம கேட்காது. எனக்கு இந்த சாக்லேட் நம்ம தான் பழக்கப்படுத்திடுறோம். அதனால் இந்த மாற்றம் வந்து பெற்றோர்கள்ட்டேருந்து வரணும். பிறந்த அரை மணி நேரத்துக்கு உள்ளாகவே குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்துடணும். ஏன்னா முதல்ல பிறந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்குற பழக்கத்தை அவங்க அந்த குழந்தைகள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல எளிமையாக அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வச்சிடலாம். ஸோ மொபைல் பார்த்து வளர்கிற குழந்தைங்க தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே தெரியாமல் ஊமை குழந்தை மாதிரியே இருக்குங்க. விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாம். குழந்தைகள் நலம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் வெற்றிவேலா. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ஆர் ஷோ. அண்ட் உங்ககிட்ட கேட்க போகிற முதல் கேள்வி என்னன்னா, இப்போ சம்மர் வந்துருச்சு. ஸோ சம்மரில் வந்து குழந்தைங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஒரு மதர் பண்ணக்கூடிய செக்லிஸ்ட் என்னென்ன? சம்மரில் உங்களுக்கே தெரியும், வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ உணவுலேருந்து நம்ம சொல்லலாம். குழந்தைங்களுக்கு நிறைய நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கணும். தர்பூசணி பழம், இளநீர், நீர்மோர், பானகம், நொங்கு, இதெல்லாம் இது மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் நிறைய கொடுக்கணும். குழந்தைங்கள அடிக்கடி தண்ணி நிறையா குடிக்கணும். அவங்களோட யூரின் கலர் பார்க்கணும். யூரின் கலர் வெள்ளையாக போகணும். அது ஒரு இண்டிகேட்டர். யூரின் போகும்போது மஞ்சளாக போகிறாங்கன்னா தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள நிறைய தண்ணி குடிக்க சொல்லணும். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் தான் சாப்பிடணும். பொதுவாகவே குழந்தைங்க இந்த சம்மரில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பிடிக்காது சாலிட் சாப்பிட்றதுக்கு. ஸோ வேண்டான்னு விட்டுட்டு நிறைய நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுக்கணும். அதே மாதிரி 2 வேளை கட்டாயமாக குழந்தைங்கள குளிக்க வைக்கணும். ஏன்னா கோடை காலத்தில் அவங்களுக்கு இந்த கோடைக்கட்டி சொல்லுவோம், சிரங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து இந்த வியர்வையினால் வர்றது. வெயில் காலத்தில் அதிகமாக வியர்க்கும். அந்த வேர்வை உடம்புல சேர்றதுனால நிறைய சிரங்கு, கோடைக்கட்டி அதெல்லாம் நிறைய வரும். அந்த தாக்கம் வராமல் இருக்கணும்னா குழந்தைங்கள 2 வேளை கட்டாயம் குளிக்க வைக்கணும். அடிக்கடி தொடச்சிக்கிட்டே குழந்தைங்கள இருக்கணும். அதே மாதிரி அவங்க போடுற ஆடைகள் காட்டன், கதர் ஆடைகளாக இல்லையா கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி போட சொல்லணும். அண்ட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஜங்க் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஸோ குழந்தைங்களுமே ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய அதிக ஆகாரங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸு அது மாதிரி தான் செஞ்சு கொடுக்குற நிலைமையில் இருக்காங்க பேரண்ட்ஸ். அதை எப்படி சார் பண்ணணும்? முதல்ல பெற்றோர்களுக்கு தெரியணும் குழந்தைங்களுக்கு எது நல்லது, எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பேக்கெட் எடுத்து பேக்கெட்டில் உள்ளதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பாரம்பரியமாக தொன்று தொட்டு நம்மளுடைய உணவு பழக்கத்திலே இருக்குது நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த உணவுகள்னு. நார்மலாக ஒரு குழந்தைக்கு ஒரு ஹெல்த்தி டயட் பிளான் அப்படின்னாலே ஒரு தட்டு எடுத்தால் அந்த தட்டில் பாதி half ஆஃப் த பிளேட் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதுதான் இருக்கணும். மீதி உள்ள ஹாஃபில் அதில் 1/4 வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்கணும். மீதி 1/4 தான் ஃபேட் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளே இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு கார்போஹைட்ரேட்ஸ்னால் என்ன, ஃபேட் எந்த ஃபுட்டில் ஃபேட் அதிகமாக இருக்குது, எதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தே ஹாவ் டு டெவலப் த நாலேஜ். அவங்களுடைய நாலேஜ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு அவங்களால அது கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கறதுனால எண்ணிலடங்காத பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வருது. கான்ஸ்டிபேஷன் வருது. திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கலைனாலும் பிரச்சனை, அனீமியா அது போல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். தேவையில்லாமல் நிறைய குழந்தைங்க ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதனால் உடல் பருமன், ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான ப்ராப்ளம் வருது. இப்போ நாங்கள் வந்து வேர்ல்டு ஒபேசிட்டி டே, வேர்ல்டு அனீமியா டே இப்படிலாம் நடத்தி இந்த அவேர்னஸை இன்னும் அதிகப்படுத்தி அதோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி நிறையா இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷனால் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 4 குழந்தையில் 1 குழந்தை கான்ஸ்டிபேட்டடாக இருக்காங்க. நார்மலாக பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை 3 தடவை கூட குழந்தைங்க இயல்பாக டாய்லெட் போகணும். அப்படி இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வருவாங்கன்னா 4 நாள் மோஷன் போல், 5 நாள் மோஷன் போல் அப்படின்னு வருவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மலக்குடலில் ஒரு நாளைக்கு மேலே மலம் தங்கினா அடுத்த நாள் வர்றது இன்னும் கஷ்டம். ஏன்னா இந்த பெருங்குடல் அந்த மலத்தில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும். ஸோ அடுத்த நாள் வர்றது இன்னும் கஷ்டம். அதுக்கு அடுத்த நாள் வர்றது இன்னும் கஷ்டம். சில சமயம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால இந்த மலம் கழிக்கும் போது ரொம்ப வலிக்கும். அதனால் வந்து
காலை ரெண்டையும் கிராஸ் பண்ணி மலத்தை மேலே அனுப்பிச்சிடுவாங்க. வின்சென்ட் கர்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செவ்வறு ஓரத்தில் போய் நின்றுட்டு காலை கிராஸ் பண்ணி மலத்தை மேலே அனுப்பிச்சிட்டு மோஷன் போகாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எனிமா கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மலச்சிக்கல் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கூட நம்ம மருந்து கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த மலச்சிக்கல்னால குழந்தைங்களுக்கு ரொம்ப கடுமையான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். ஏன்னா இந்த தங்குன மலம் வந்து அவங்களுடைய நீர் பையை அழுத்திக்கிட்டே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ பொதுவாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோட குழந்தைங்க வந்தால் மலச்சிக்கலை சரி பண்ணலைன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சரி ஆகாது. குழந்தைங்க எப்படி வருவாங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹை கிரேட் ஃபீவர், சில்ஸ், நடுக்கத்தோட 103 104 டிகிரி ஜுரத்தோடு வருவாங்க. பொதுவாக அந்த மாதிரி வரும்போது நம்ம காமனாக யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு தெரியும். பட் நம்ம ரீட்ரோஸ்பெக்டிவாக பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது ரொம்ப நாளாகவே குழந்தைக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் தெரியாது. அதனால் நம்மளே லீடிங் கொஸ்டின்ஸ் போட்டு அந்த மலச்சிக்கல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மலச்சிக்கலை சரி பண்ணாதான் திருப்பி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். ஸோ இதை வந்து அவங்க வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு கொடுத்துடாம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான உணவு, ஆரோக்கியமான உணவு, அந்த மாதிரி நிறைய நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் அந்த மாதிரி கொடுக்கணும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்டால் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா ஒபேசிட்டி. குழந்தைங்களுக்கு இந்த ஒபேசிட்டியால் நிறைய பிரச்சனைகள். இதுதான் சாப்பிட்ணும், இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு தெரியாமல் அளவு கடந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுடுறாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா தூங்கும்போது நல்ல கொரட்டை விட்டு தூங்குவாங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். அவங்களால ஒரு சீராக தூங்க முடியாது. அதனால் குழந்தைங்க பகல் நேரத்தில் அடிக்கடி தூக்கம் வரும். ஸ்கூலில் அவங்களால சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து காரணம் வந்து ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒபேசிட்டினால் கழுத்தில் நிறைய ஃபேட் நிறைய சேர்ந்துக்கிட்டு அந்த அடினோ டான்சில்ஸ் எல்லாம் என்லார்ஜ் ஆகிறதுனால இந்த ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம்ங்கிறதுனால ரொம்ப குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க ஒபேசிட்டினால். அப்புறம் ஃப்யூச்சரில் ஒபேசிட்டியால் குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் போன்ற பிரச்சனை எல்லாம் வரும். ஜாயிண்ட் ரிலேட்டடான பிரச்சனை, வெயிட் பேர் பண்ண முடியாது. கேர்ள் சில்ட்ரனுக்கு பிசிஓடி காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி நிறைய ஒபேசிட்டினால் பிரச்சனை வருது. ஸோ இதெல்லாமே நம்ம பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி நிறைய ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னும் சில சாரான பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பால், பசும்பாலை அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்றாங்க. இப்போ சில குழந்தைங்களாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் குடிச்சிடுது. பாட்டிலில் வச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டே இருப்பாங்க. கேட்டால் வேறு எதுவும் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டிலில் பால் கொடுத்துட்றாங்க. இந்த குழந்தைங்க இந்த பாட்டிலில் பாலை குடிச்சிக்கிட்டே வேறு எதையும் சாப்பிட மாட்டேங்குது. ஸோ இதை பிரேக் பண்ணவே முடியறதில்ல. பட் அந்த குழந்தைங்க ஃபைனலாக ஒரு நாள் போனால் சிவியர் அனீமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவோம்ல, இந்த சிவியர் அனீமியாவில் போய் நின்றுடுறாங்க. இந்த மாதிரி பாட்டில் பால் குடிக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கும், அண்ட் இந்த அனீமியாவும் வரும். ஸோ இந்த அனீமியாங்கிறது என்னென்னா நம்ம நார்மலாக நம்ம உடம்புல உள்ள நம்ம சிவப்பு அணுக்கள் நம்ம உடம்புல நிறையா இருக்கும், ஆர்பிசிஸ். இதுதான் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ ஆர்பிசிஸ் கம்மியாக இருக்கும்போது எங்கேயுமே ஆக்சிஜன் கம்மியாக தான் போகும், எஸ்பெஷலி பிரெயின். ஸோ இது என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அனீமியா வர்றதுனால அவங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், திங்கிங் கெப்பாசிட்டியே வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த அனீமியானால் அவங்களுடைய காக்னிஷன் அஃபெக்ட் ஆகுது, அவங்களோட ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் கெட்டு போகுது. அதனால தான் வந்து வேர்ல்டு அனீமியா டேன்னு கூட நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அனீமியாவை அவாய்ட் பண்ணுறதுக்கு அயன் ரிச் ஃபுட்ஸ் ஒரு பக்கம் நிறைய கொடுக்கணும். முருங்கைக்கீரை, முட்டை, அது மாதிரி நிறைய டேட்ஸ். ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் ஒரு பக்கம் நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் இந்த மில்க் அதிகமாக கொடுக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு அந்த அட்வைஸும் பேரண்ட்ஸ்க்கு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஜென்ரலாக கவுஸ் மில்க் வந்து ஒரு கிட்டுக்கு எவ்வளோ டாக்டர் ஜென்ரலாக கொடுக்கலாம்? பொதுவாக கவுஸ் மில்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே டிலே பண்ணணும். குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மொதல் 6 மாதம் குழந்தைங்களுக்கு கட்டாயமாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். எப்படி வந்து தாயை விட சிறந்த உறவு அப்படின்னு ஒன்று இல்லையோ அதே போல் தாய்ப்பாலை விட சிறந்த உணவு அப்படின்னு ஒன்று கிடையாது. அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் மொதல் 6 மாதம் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கணும். அதுவும் நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா குழந்தை பிறந்த அரை மணி நேரத்துக்குள்ளாகவே, அது அறுவை சிகிச்சையில் பிறந்தாலும் சரி, சுகப்பிரசவமாக பிறந்தாலும் சரி, பிறந்த அரை மணி நேரத்துக்கு உள்ளாகவே குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்தணும். ஏன்னா முதல்ல பிறந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்.
அந்த நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்குற பழக்கத்தை அவங்க அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல எளிமையாக அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க வச்சிடலாம். ஸோ 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்த்து வீட்டில் உள்ள நம்ம எளிமையாக இருக்கிற உணவுகள், இட்லி, பருப்பு சாதம், சத்து மாவு, பழங்கள், நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள், பழச்சாறு, அறுசுவை உணவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். பட் என்ன சொல்கிறோன்னா பசும் பாலாக கொடுக்க வேண்டாம் ரொம்ப சீக்கிரமாகவே. ஏன்னா கவுஸ் மில்க் ப்ரோட்டீன் அலர்ஜி அப்படின்னு நிறைய வருது. கவுஸ் மில்க் சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால மோஷனில் பிளட் கூட சில குழந்தைங்களுக்கு போகுது. இந்த அனீமியா பற்றி சொன்னேன். ஸோ எவ்வளோ நம்ம டிலே பண்ண முடியுமோ அவ்வளோ கவுஸ் மில்கை டிலே பண்ணலாம். பட் கவுஸ் மில்காக கொடுக்காம அந்த பாலை உர ஊற்றி தயிர், மோர், வெண்ணெய், நெய், அது மாதிரி ஒரு பை ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லது. இந்த பால் கொடுக்கறத டிலே பண்ணிக்கிறது பெட்டர். இதில் என்னென்னா குழந்தைங்க ஒன்ஸ் அந்த பால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டில்னா அது அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி வெறும் பாலை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வேறு எந்த உணவையுமே எடுத்துக்காமல் போய்ட்றாங்க. அதனால் அவங்களுக்கு பால் கொடுக்கறத கூடுமான வரை குறைச்சி அவாய்ட் பண்ணி மற்ற உணவுகள், ஈவன் அவங்க தேங்காய் பால் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. மற்ற அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ அந்த கவுஸ் மில்க் கொடுக்கறத எவ்வளோ குறைச்சிக்கணுமோ நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. பட் ஒரு சில நியூ மதர்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா டாக்டர், பால் சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 6 மாதம் வரைக்குமே அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களால கொடுக்க முடியறது இல்லை. நிறைய மார்க்கெட்ஸில் இப்போ மில்க் பவுடர்ஸ் அது இதுன்னு வருது. பட் எந்த அளவுக்கு இது சிறந்தது? இது ரொம்ப நல்ல அருமையான நீங்கள் கேள்வி கேட்டீங்க. எங்கிட்டே நிறைய மதர்ஸ் வருவாங்க, அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா சில சமயம் வருவாங்க. அவங்க வந்து குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. பட் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பால் இல்லை டாக்டர், பால் பத்தலை, கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு என்ன ரீசன் நான் நினைப்பேன்னா, ஒரு 2 முக்கியமான காரணம். ஒன்று வந்து இந்த பால் சுரக்கிறதுக்கு முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொலாக்டின், ஆக்சிடோசின் அப்படிங்கிற 2 ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் எப்போ அம்மாவுக்கு நல்லா சுரக்கும் அப்படின்னா மதர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு ஆன்சைட்டி இல்லாமல், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ ஒரு அம்மா மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு யார் பொறுப்பு? சுற்றி உள்ளவங்க தான் பொறுப்பு. நான் பொதுவாக என்ன வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு தான் சொல்வேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் குழந்தைக்கு 6 மாதம் வரைக்கும் நல்ல தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃபை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை அழுதுச்சுன்னா, குழந்தை அழுவுது, பால் பத்தலை, உடனே பவுடர் பால் கொடு, பாட்டில் பால் கொடுன்னு சொன்னோன்னே அம்மாவுக்கு பயம் வந்துடும். ஷி வில் லூஸ் ஹர் கான்ஃபிடென்ஸ். அதுவும் முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு தெரிந்த ஒரே செய்கை அழுக மட்டும்தான். குழந்தைக்கு சிரிக்க தெரியாது, பேச தெரியாது, பாட தெரியாது. எல்லா உணர்ச்சியும் அழுகையாக தான் வரும். யூரின் போனால் அழுவாங்க, மோஷன் போனால் அழுவாங்க, எல்லாத்துக்கும் குழந்தைங்க அழுவாங்க. அம்மாவோட வயிற்றில் 10 மாதம் இருந்த வரைக்கும் அது ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இரைச்சல், ஒளி, வைப்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம் ஃபார் தெம். அதனால் குழந்தைங்க எல்லா எக்ஸ்ப்ரெஷனையும் அவங்க அழுகையாக தான் காட்டுவாங்க. அதனால் தவறாக குழந்தை பசிக்காக மட்டும்தான் அழுவுது அப்படின்னு நம்ம தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். அழுதா பால் கொடுத்து பார்க்கலாம். அப்படியும் அழுதுகிட்டே இருந்தால் குழந்தைக்கு பாட்டு பாடி சமாதானப்படுத்தணும். இதை வந்து வீட்டில் பெரியவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீ நல்லா பால் கொடுத்துட்ட, நீ எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுரு, நாங்கள் பாலை கொடுக்குறோம், நீ போய் ஒரு 6 மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக உலக தாய்ப்பால் வாரம் அப்படின்னு கொண்டாடுறோம். எதுக்கு கொண்டாடுறோம்னா, தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்கிறதுக்காக தான். இந்த வருஷம் கூட தீம் என்ன வச்சுருந்தோன்னா, தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுப்போம், நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குவோம் அப்படிங்கிறத இந்த வருஷத்தோட தீம். ஸோ ஒரு அம்மா வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுன்னா அவங்க அம்மாவுக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்க அந்த அம்மாவை நல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு நிறைய நீர்ச்சத்து, நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், பழங்கள், கீரை, காய்கறி, அது மாதிரி மீன், அது மாதிரி நல்லா அம்மாவை ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் முக்கியமான விஷயம், இந்த மதருக்கு வந்து இப்போ நான் அம்மாவுக்கும் பால் கொடுக்கறது புதுசு, குழந்தைக்கும் பால் குடிக்கிறது புதுசு இல்லையா? ஸோ இந்த ஃபீடிங் டெக்னிக் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நான் என்ன சொல்வேன்னா, அம்மா பால் கொடுக்குற உட்காந்துருக்கிற பொசிஷன் கூட ரொம்ப முக்கியம். உட்காரும்போது நல்ல கால் வந்து நல்ல தரையில் படுற மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டூலோ சேரோ அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கணும். நல்ல ஃபுட் ரெஸ்ட் கொடுத்து உட்காந்துக்கணும். பேக் வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சில மதர்ஸ் வந்து ஃபார்வர்ட் லீன் பண்ணி பால் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முதுகுவலி வந்துடும். ஸோ பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அடியில் 2 பில்லோ வச்சு குழந்தைய வந்து அவங்க பிரெஸ்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் பேபியை வந்து
கரெக்டாக லேட்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறது. குழந்தைய கரெக்டாக மார்பில் பொருத்தி பால் கொடுக்கறதுக்கு லேட்சிங் அப்படின்னு சொல்கிறது. குழந்தை வந்து சில குழந்தைங்க பார்த்தா வெறும் இந்த நிப்பில் மட்டுமே பைட் பண்ணிகிட்டே இருக்கும், அம்மாவுக்கு பயங்கரமாக பெயின் வந்துடும். அப்படி இந்த நிப்பில் பைட் பண்ணாமல் நிப்பில் சுற்றி உள்ள ஏரியோலாவை குழந்தை சக் பண்ணணும். ஸோ இது ஒரு டெக்னிக், அம்மாவுக்கும் புதுசு குழந்தைக்கும் புதுசு. இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். நான் பொதுவாக வந்து ஃபாதர் மதர் 2 பேருமே இன்வால்வ் பண்ணுவேன். நீங்கள் கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், மதர் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பர் ஃபீடிங் டெக்னிக் அதை கரெக்டாக அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள கான்ஃபிடெண்ட்டாக வச்சுருந்தா அவங்க குழந்தைக்கு மட்டும் இல்லை மற்ற குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வச்சுருக்கோம், ப்ரீடம் பேபிஸ் இருக்கும். வாலண்டியராக மதர்ஸ் வந்து இங்கே பிரெஸ்ட் மில்க் பேங்க்குக்கு மில்க் டொனேட் பண்ணுவாங்க. நிறைய மதர்ஸ் நிறைய மில்க் இருக்குதுன்னு காரணம் அவங்கள நல்லா மோட்டிவேட் ஆகிடுவாங்க. 6 months வரைக்கும் நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பால் கொடுத்துட்டு மற்ற உணவோட 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்னும் எதுக்கு இன்வால்வ் பண்ணுவேன்னா, சில ப்ரீடம் பேபிஸ் பிறக்கும். நார்மலாக 37 வாரத்துக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள நிறை மாத குழந்தைகள்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்காது. 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க 34 வாரம், 33 வாரம், 32 வாரம், ஈவன் 30 வாரத்துலலாம் கூட நிறைய குழந்தைங்க பிறப்பாங்க எடை கம்மியாக. அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஐசியூவில் வச்சு அவங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அனுப்பும்போது கடைசியாக என்ன சொல்லி அனுப்புவோம்னா, கங்காரு மதர் கேர் கொடுக்கணும்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, அம்மா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாய்வு நாற்காலியில் உட்காந்துக்கணும். அவங்களோட வெற்று மார்பில் குழந்தையோட வெற்று மார்பு 2 பேரும் ஒரே மாதிரி வச்சு ஒரு பேக்கில் அந்த குழந்தைய வச்சு நல்லா டை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் காலை சாயந்தரம்னு சொல்லிட்டு அந்த கங்காரு மதர் கேர் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வராது, உடம்புல உள்ள வெப்பம் குறையாது, அப்படியே பால் குடிச்சிக்கும். இதே கங்காரு மதர் கேரை ஃபாதர் கூட பண்ணலாம். ஸோ ஐ வில் இன்வால்வ் த ஃபாதர். அம்மா ஒரு 2 மணி நேரம் பண்ணட்டும், நீங்கள் அதே டெக்னிக்கை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபாதர் மதராக அந்த குழந்தைய ரியர் பண்ணும்போது அந்த ஒரு பாண்ட் இருக்கும். ஒரு டாக்டைல் ஸ்டிமுலேஷன் கொடுத்து குழந்தைய வளர்க்கும் போது, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம எல்லா சென்சஸையும் ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ டாக்டைல் ஸ்டிமுலேஷன், அம்மாவெல்லாம் வந்து நல்லா பாட சொல்லுவோம் நாங்கள், நல்லா பாடுங்க, நல்லா மசாஜ் பண்ணுங்கள் குழந்தைங்கள. ஸோ அந்த ஏர்லி ஸ்டிமுலேஷன் அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இது எங்கேயோ பேசி எங்கேயோ போயாச்சு. ஸோ இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீடிங் டெக்னிக் நல்லா சொல்லி கொடுத்து நல்ல ஃபேமிலியில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கட்டாயமாக அவங்களால 6 மாதம் வரைக்கும் கொடுக்க முடியும். சூப்பர் டாக்டர். அண்ட் இப்போல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தா சாப்பாடு ஊட்டுறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஃபோன் இல்லாம எந்த குழந்தையுமே சாப்பிடுறது இல்லை. அது எவ்வளோ ஒரு தவறான விஷயம். அதை மாத்துறதுக்கு என்ன டாக்டர்ஸ் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். என்கிட்ட நிறைய பெற்றோர்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் குழந்தை 3 வயசு ஆயிடுச்சு, 4 வயசு ஆயிடுச்சு டாக்டர், சுத்தமாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹிஸ்ட்ரி ரீட்ரோஸ்பெக்டிவாக பார்க்கும்போது குழந்தைங்க காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் கொடுத்துருவாங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்கு மொபைல், குளிக்க வைக்கிறதுக்கு மொபைலில் ஒரு சாங்கு, சாப்பாடு ஊட்டுறதுக்கு மொபைலில் ஒரு சாங்கு, அப்புறம் விளையாட்டுக்கு ஓட்டுறதுக்கு மொபைலில் ஒரு சாங்கு, அப்புறம் தூங்க வைக்கிறதுக்கு ஒரு மொபைலில் சாங்கு. இப்படி அதோட லைஃபே மொபைலோடையே இருக்கும். அந்த குழந்தைங்க மொபைல் என்ன பார்ப்பாங்க, 2 பேர் 3 பேர் பேசுகிறது, விளையாடுறது, சிரிக்கிறத பார்க்குறாங்களா, ஸோ சந்தோஷம் அடைகிறாங்க. பட் அவங்க பார்ட்டிசிபேட் அதில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அதில் இல்லை இல்லையா? அதனால் தான் பேசணுங்கிறதையே அவங்க மறந்துடுறாங்க. ஸோ மொபைல் பார்த்து வளர்கிற குழந்தைங்க தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே தெரியாமல் ஊமை குழந்தை மாதிரியே இருக்குங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்வேன்னா, இந்த செல்ஃபோனில் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள். செல்ஃபோனில் ஒருத்தவங்க விளையாடுறாங்க, ஒரு பொம்மை இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பாடுங்க, நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒரு கலாட்டாலாம் நீங்கள் பண்ணுங்கள். ஆரம்பத்திலே வந்து குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் காட்டாதீங்க. ஏன்னா செல்ஃபோன் காட்டுறதுனால இன்னும் நிறைய காக்னிஷன் பாதிக்கிறது, நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கட்டாயமாக நோ ஸ்க்ரீன் டைம் ஃபார் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட உறுதியாக சொல்லி, அந்த காலத்துலலாம் எப்படி குழந்தைங்களை வளர்த்தாங்க, வீட்டில் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, பேசணும். நம்ம குழந்தைங்கக்கிட்ட நிறைய பேசணும். குழந்தைங்க வந்து நம்மக்கிட்டேருந்து தான் பேசுவாங்க. குழந்தையோட லாங்குவேஜ் ஸ்கில்லே வந்து ரிசெப்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல குழந்தைங்க நம்ம என்ன பேசுகிறோங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு காம்ப்ரஹென்ஷன் முதல்ல வரும், அப்புறம் தான் ஸ்பீச் வரும். ஸோ அதுக்கு நிறைய பேசணும் குழந்தைங்கள்ட்ட, எல்லா நேரமும் பேசிக்கிட்டே இருக்கணும். பிறந்த குழந்தைய கூட அம்மாவை நான் என்ன சொல்லுவேன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு கண்ணே மணியே முத்தேன்னு சொல்லிட்டு குழந்தைய நீங்கள் கொஞ்சுங்க. குழந்தைய நிறைய டிஃப்ரெண்ட் டோனில் டிஃப்ரெண்ட் பிச்சில் குழந்தைங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அம்மாவும் அப்பாவும் குழந்தைய வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சென்சஸை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாது. அந்த ஏர்லி ஸ்டிமுலேஷன் எஸ்பெஷலி ப்ரீடம் பேபிஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஏர்லி ஸ்டிமுலேஷன் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு இந்த செல்ஃபோனை கொடுத்து அவங்க பண்ணுற வேலையை செல்ஃபோன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீச் டிலே, ஸ்பீச் ப்ராப்ளம்,
அப்படின்னா வந்து இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட சில குழந்தைங்களுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு ஐ கான்டாக்ட் இருக்காது, நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணாது. அந்த செல்ஃபோனை சுவிட்ச் போட்ட மாதிரி செல்ஃபோனை யூஸ் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்க சாப்பிட்றது மற்றதெல்லாம் பண்ணும். அதனால் ஸ்ட்ரிக்டாக வந்து நோ செல்ஃபோன்னு சொல்லிடுறோம். ஈவன் ஃபார் ஸ்கூல் கிட்ஸ்க்கு கூட சில லிமிட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பசங்கள்லாம் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம். ஹையர் எஜுகேஷன் பசங்க வந்து 1 hour பார்க்கலாம். அந்த 1 hour கூட 2 half an hour ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஏஜ் வரைக்குமே வந்து இந்த மொபைல் ஃபோன் குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க சார். தாத்தா பாட்டி சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ்லாம் வந்து நல்லா க்யூட்டாக இருக்கும் நடக்கும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்பா ஒரு குழந்தை, அவங்க 2 பேருமே வேலைக்கும் போயிடுவாங்க. இவங்க கூட அந்த இன்ட்ராக்ஷனே இருக்காது. அப்படி இருக்கும்போது குழந்தை என்னென்ன மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து குழந்தை ஃபேஸ் பண்ணும்? இது மாதிரி பிரச்சனையோட குழந்தைங்க நிறைய நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அம்மா மட்டும் வீட்டில் இருப்பாங்க, அப்பா வந்து ஜாப் போயிடுறாங்க. சில சமயம் அம்மா அப்பா 2 பேரும் ஜாப் போயிடுறாங்க. குழந்தைக்கு வேறு யாரும் ஒரு கேர் டேக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு வேறு மொழிக்காரவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பேசுகிற மொழி புரியாது, இவங்களுக்கு குழந்தை மொழி புரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி இருந்தாலுமே இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இதுக்கு வைக்கணும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க இந்த முதல் 1000 நாட்கள் அப்படின்னு சொல்கிறது, குழந்தை உருவான நாள்லேருந்து அதுக்கப்புறம் பிறந்ததுலேருந்து 1000 நாட்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரெயினோட பிளாஸ்டிசிட்டி வந்து அப்போ தான் நல்லா மவுல் பண்ண முடியும் குழந்தைங்கள. ஸோ அந்த 1000 நாட்கள் வந்து குழந்தைக்கு என்ன தேவைன்னா அப்பாவோட பணமோ வேறு எதுவுமே தேவையில்லை, அம்மா அப்பாவோட 2 பேரோட ப்ரெசன்ஸ், அவங்களோட அன்பு, அதுதான் வேணும். ஸோ மற்ற பேர் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் பேரண்ட்ஸ் கூட கட்டாயமாக இருக்கணும். அவங்க வெளியில் குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் இல்லைனாலும் நிறைய பேர் இருக்கிற இடமா ஈவினிங்கில் பார்க் கூட்டிகிட்டு போகிறது, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, நிறைய பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரியே அப்பா அம்மா 2 பேருமே பண்ணணும். அவங்களுக்கு எந்த ஜாபாக இருந்தாலும் ஜாபை காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன சொல்லுவோம், குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஸோ மழலை செல்வத்துக்காக அவ்வளோ ஏங்குறாங்க நிறைய பேர். இன்ஃபர்டிலிட்டியில் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படி வந்து குழந்தை கையில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படி பார்த்துக்கணும், குழந்தைக்காக எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவங்க ஜாபாக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்காகத்தான் வந்து, அதுவும் அந்த இனிஷியல் டேஸ். ஒன்ஸ் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வில் டேக் கேர் இந்த ஸ்கூல், அப்போ இவங்க தே கேன் ஜாப் வைக்கலாம். பட் இந்த இனிஷியல் டேஸ் வந்து கட்டாயமாக பேரண்ட்ஸ் மற்ற கேர்டேக்கர்ஸ் எல்லாருமே எவ்வளோ பேர் மேக்ஸிமம் குழந்தை கூட இருக்க முடியுமோ இருந்தால் தான் அவங்களுடைய எல்லாமே ஸ்டிமுலேஷன், ஏர்லி ஸ்டிமுலேஷன் நம்ம திருப்பி 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 சொல்கிறது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே. ஸோ நம்ம ஜென்ரேஷன்லலாம் நம்ம க்ரோ ஆகும்போது டாக்டர் இந்த ஆன்சைட்டி இந்த டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் அது கேட்டிருக்கோம். பட் இப்போத்த கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்கூல்லேயே நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அதை டேக் கேர் பண்ணிக்கணும்? இந்த காலகட்டத்தில் நம்ம நினைக்கிறத விட குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மனநல பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட மனநல மருத்துவர்கள்லாம் ஆய்வில் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 12% குழந்தைங்களுக்கு நம்ம மனநல பாதிப்பு வரலாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா மனம் என்பது ஒன்று தானே யாராக இருந்தாலுமே. அதனால் குழந்தைங்களுக்குன்னு ஒரு மனம் இருக்குது. கிட்ஸ் ஆர் நாட் ஸ்மால் அடல்ட்ஸ், தே ஹாவ் தேர் ஓன் மைண்ட். ஸோ அவங்களுக்குமே வந்து மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை வீட்டில் இருக்கும்போது, சின்ன குழந்தை அவங்க வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ப்ரெசன்ஸை கூட அந்த 2-3 இயர்ஸ் குழந்தைங்க பெரிய குழந்தையால டாலரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம சொல்லுவோம் எல்லாமே இந்த குழந்தை மூலமாக அந்த குழந்தைக்கு பண்ணுங்க, ஓன் தம்பி நீ பார்த்துக்கோ, நீ டேப்பர் மாற்று, நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த சின்ன விஷயம் கூட அந்த குழந்தைங்களோட மனசில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடலசன்ஸ்க்கு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த நீட்டு படிப்பு சுமை, அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி வருது. அந்த காலத்துலலாம் இவ்வளோ படிப்பு கஷ்டம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப அவங்க முறை வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை குழந்தைங்களால் எடுத்துக்க முடியல. அதனால் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, டிப்ரெஷன் வருது, ஆன்சைட்டி வருது. சில சமயத்தை வீட்டில் வந்து ஒரு பெரிய கலோபரமே நடக்கும். குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்ட ஒரு எதிரி மாதிரி தான் அவங்க வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு போராட்டம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கட்டாயமாக நம்ம குழந்தைங்கள மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயங்கவே கூடாது. அங்கே போயிட்டு அவங்க கவுன்சிலிங் பண்ணணும். சில சமயம் சில ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, 4 ஆனால் சரியாயிடும், 12th எக்ஸாம் முடிஞ்சால் சரியாயிடும், நீட் எழுதிட்டா சரியாயிடும் அப்படின்னு என்றைக்குமே பெற்றோர் நினைக்கக்கூடாது. குழந்தையோட பிஹேவியரில் இமோஷன்ஸில் ஏதாவது மாறுதல் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே வந்து குழந்தைகள் மருத்துவர்கிட்ட அணுகலாம்.
அப்புறம் குழந்தைங்க மருத்துவரோட அட்வைஸ் படி கட்டாயமாக வந்து மனநல மருத்துவரை பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கணும், தேவைப்பட்ட சில ட்ரக்ஸ் எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் இப்படி இருக்குது. குழந்தைங்களுக்கு அந்த சுமை தாங்க முடியல குழந்தைங்களால இருக்குது. ஸோ டாக்டர், இப்போ டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு 40 ஏஜுக்கு மேலே தான் நம்ம காமனாக பார்த்துட்டு இருந்தோம் ஹியூமனுக்கு. பட் இப்போ குழந்தைங்களுக்கே ஒரு 8 வயசு 9 வயசில் டயபெட்டிக்ஸோட சிம்டம்ஸ் வருது. அதுக்கான காரணம் என்ன? ஒன்று வந்து டைப் 1 டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறது, ஜெனட்டிக்காக மரபு சம்மந்த பிரச்சனைலாம் இருக்கும் பொழுது சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரமே வரும். சில சமயத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட 1 வயது குழந்தைங்களில் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். 8 மாத குழந்தைங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து உடம்புல சுத்தமாகவே வந்து இன்சுலின் செக்ரீஷனே இருக்காது. அந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப ரேராக இருக்காங்க. பட் இந்த காலகட்டத்தில் ஒபேசிட்டினால் நிறைய உணவுகள் சாப்பிட்றதுனால அவங்களோட இன்சுலின் ஸ்டோர்ஸ் எல்லாம் டெப்ளீட் ஆகிறது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ், அந்த மாதிரி அப்புறம் டயபெட்டிஸ் மாதிரி லைக் சிண்ட்ரோம், அப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாகும்போது டயபிட்டிஸ் வரதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால தான் திருப்பி குழந்தைங்களுக்கு ஒபேசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். குழந்தைங்க என்ன சாப்பிட்ணும், அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிட்ணுங்கிறத முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் நம்ம க்ரியேட் பண்ணி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் அவங்க ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே என்ன போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விசியஸ் சைக்கிள் மாதிரி இதை பிரேக் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிறத வந்து கட்டாயமாக வந்து குழந்தைங்கக்கிட்ட நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ தட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டயபெட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம், அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் டயபெட்டிஸ் மாதிரியே டாக்டர் ஆட்டிசம் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பாதிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது எதனால் அப்படி வருது டாக்டர்? இப்போ ஆட்டிசம்னு நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம். ஆட்டிசம் அப்படின்னா தமிழில் மன இறுக்கம், மதி இறுக்கம், புற உலக சிந்தனை குறைபாடு, ஊடுருவி படர்ந்து பாயும் மனவளர்ச்சி கோளாறு, இப்படி நிறைய பல பேரில் சொல்கிறாங்க. பட் ஆட்டிசம் அப்படின்னு என்னென்னா இந்த குழந்தைங்களால மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து சகஜமாக பழக முடியாது. ஒரு சோஷியல் கம்யூனிகேஷன், ஒரு இன்டராக்ஷன் அந்த குழந்தைங்களால பண்ண முடியாது. அவங்களுக்கென்று ஒரு தனி உலகத்தில் அவங்க இருப்பாங்க. மொழி வளமும் இந்த குழந்தைங்கள்ட்ட ரொம்ப இருக்காது. இப்போ நார்மலாக மற்ற ஒரு 2-3 வயசு குழந்தை என்ன வேணும், ஒன்று வேணும்னா அம்மா எனக்கு இதை எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்கும். வானத்தில் நீலா இருக்குன்னா கையை காட்டும். பட் இந்த குழந்தைங்க ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அம்மாவோட கையை அடைச்சிட்டு போய் அந்த இடத்து பொருள் மேலே வச்சு வேணும்னு கேட்கும். கதவை திறக்கணும் அப்படின்னா கதவை திறக்காது, அம்மாவை கையை அழைச்சிட்டு போய் கையை அதில் வச்சு கதவை திறக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு இதுவும் அதோட சேர்ந்து அந்த பிரச்சனை அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சில சமயத்தில் ஏதாச்சும் அவங்கள தன் உடம்புல ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் புரியாத மொழி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால வார்த்தைகள் புரிஞ்சிக்க முடியாது, பட் ஒலி ஃபோனட்டிக்ஸ் அதை தான் புரிஞ்சுக்குவாங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் குழந்தைக்கு ஆட்டிசம்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த டிவியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டை அப்படியே நல்ல கரெக்டாக வந்து பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த பாட்டோட அர்த்தத்தை அவங்க நல்லா காதில் வாங்கிக்காமல் அந்த ஃபோனட்டிக்ஸை மட்டும் பைஹார்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மொழி வளம் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இதை வந்து எவ்வளோ நம்ம சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ நம்ம சீக்கிரமாக நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழந்தைங்களுக்கு சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போ என்ன சொல்கிறாங்க, மனநல மருத்துவர்கள் நிறைய பேர்லாம் சீக்கிரமாக 1.5 மாதம் 2 மாதத்துலேயே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. நார்மலாக ஒரு குழந்தை, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1.5 மாதத்தில் ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து சிரிக்கும், அப்புறம் மற்ற எல்லாரையும் பார்த்து சிரிக்கும். 6 மாதம் நம்ம தூக்குனா தாவிட்டு நம்ம கிட்ட வரும். பட் இந்த குழந்தைங்களை நம்ம தூக்குனோம்னா என்ன, ஒரு கையில் ஒரு பொம்மையை தூக்குறோமோ அப்படின்னு கூட நம்ம நினைக்க தோணும். ஒரு அந்த உடல் கான்டாக்டை என்ஜாய் பண்ணவே பண்ணாது. அது பாட்டுக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். நம்ம அந்த குழந்தைய பேர் சொல்லி கூப்பிட்டா பார்க்காது, நம்ம பேசும்போது கண்ணோட கண் பார்க்காது. அதே ஒரு தனி உலகத்தில் இருக்கும். நம்ம கிளினிக் நம்ம கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. குழந்தை ஒரு தனி உலகத்தில் இருக்கும். நம்ம கூப்பிட்டா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் பேரண்ட்ஸை போய் அணுகும். ஸோ இது சில ரசாயன மாற்றத்தினால வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரீமெச்சூரிட்டி ரீசன். ஸோ நிறைய சொல்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதுக்குன்னு சில சார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எம்சாட் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனிங் சார்ட் இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம குழந்தைங்களுக்கு வரும்போது எனக்கு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னு எந்த பேரண்ட்ஸும் வரமாட்டாங்க. பட் ஆஸ் அ பீரியாட்ரிஷன் நம்ம குழந்தைய வேறு கம்ப்ளைண்ட்ஸ்க்காக பார்க்க வந்தால் கூட இப்போ இந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குமோ அப்படின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த எம்சாட், இப்போ வந்து கன்சர்ன் 9 ஒரு ஃபார்ம் இருக்குது. ஈவன் ஒரு 1 இயர்லேயே கூட சீக்கிரமாக அந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து வளர்ச்சி நிறையா வந்துருச்சு. ஸோ அதை அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லி அந்த ஸ்க்ரீனிங்கில் பாசிட்டிவாக இருந்தால்
அப்புறம் டயக்னாஸ்டிக் டூல் போட்டு அதை கண்டுபிடிச்சி இப்போ நிறையா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் வளர்ச்சி குழந்தைகள் மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைய அனுப்பி எவ்வளோ சீக்கிரமாக அந்த தெரப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி இது ஒரு ஸ்பெக்ட்ரம், அது மைல்டு சிம்டம்ஸ்லேருந்து மாடரேட் சிவியர் சிம்டம்ஸ் வரைக்கும் கூட இருக்கும். அந்த மாதிரி எதில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பிஹேவியரல் தெரப்பி, காக்னிட்டிவ் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, தேவைப்பட்ட ஸ்பீச் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பிஸ்லாம் நம்ம சீக்கிரமாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெரிய குறைபாடுகள் வராமல் பார்த்துக்கலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா சாவர்ன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்குன்னு சில குழந்தைங்க சில ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு சில குழந்தைங்க வந்து சில ராகத்தை வந்து கரெக்டாக பாடுவாங்க. ஆரோகணம், அவரோகணம், சின்ன சின்ன அந்த பிரிகாஸு, அப்புறம் சங்கதீஸ்லாம் கூட மாறாமல் ரொம்ப அழகாக பாட்டு பாடுற திறமை அவங்களுக்கு இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நல்லா வாசிப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப அழகாக ஆர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில சாவர்ன் ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நமக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த ஆட்டிசம் குழந்தைங்க மாதிரியே கொஞ்சம் வளர்ந்தா ADHD அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், கவனக்குறைவு மற்றும் அதிக செயல்பாடு கோளாறுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி குழந்தைங்களுமே ஒரு 5-6 வயசில் நம்ம பார்ப்போம். கிளினிக் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஒரு இடத்துல உட்காராது, குடுகுடுன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும், டார்ச் எடுத்து கீழே போடும், அதை எடுத்து போடும், ஜாமான் எடுத்து போடும். நமக்கு என்னடா அந்த குழந்தை இப்படி இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கேன்னு யோசிப்போம். பட் ஆனால் எதுலேயும் அட்டென்ஷன் இருக்காது. நம்ம ஒரு வேலையை சொன்னால் அது செய்யாது. ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், கிளாஸில் ஒரு இடத்துல உட்காராது. அந்த குழந்தைங்க ADHD குழந்தைங்களா இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுமே நம்ம பீடியாட்ரிஷியன் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சி பேரண்ட்ஸ் கிட்டே உங்கள் குழந்தைக்கு இது இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு சில மெடிசின்ஸ்லாம் இருக்குது. அந்த குழந்தைங்கள அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கும் தெரப்பிலாம் கொடுத்து அதையும் நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணணும். இதெல்லாம் வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதோட இன்னொன்று இருக்குது, ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து கற்றல் குறைபாடு அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அறிவுத்திறன் நல்லாயிருக்கும், இன்டெலிஜென்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கு இந்த கற்றல் குறைபாடில் அதுலேயே ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. டிஸ்லெக்சியா பற்றி படம் கூட வந்தது. டிஸ்லெக்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியான்னு. டிஸ்லெக்சியா அப்படிங்கிறது படிக்கும் குறைபாடு, டிஸ்கிராஃபியாங்கிறது எழுதுறத குறைபாடு, டிஸ்கால்குலியாங்கிறது கணக்கில் குறைபாடு. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன்ஸில் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்களால படிக்க முடியாது, பட் எழுதுறதை புரிஞ்சுக்குவாங்க. சில குழந்தைங்களுக்கு எழுதுறதை புரிஞ்சுக்குவாங்க, படிக்க முடியாது. அப்போ ஆடியோ புக்ஸ் கொடுக்குறது, அது மாதிரி நிறைய இவங்களுக்கு தெரப்பீஸ்லாம் கொடுத்து அவங்களோட ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க என்ன மெயினாக வந்து அந்த குழந்தைங்கள்லாம் எது கூட்டிகிட்டு வருவாங்கன்னா, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், ஹெட்டேக்குன்னு வீட்டிலே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்னன்னு பார்க்கும்போது அந்த குழந்தைங்க லெட்டர்ஸ்லாம் மாற்றி எழுதியிருப்பாங்க, எஸ்ஸை வந்து திருப்பி போட்டு எழுதியிருப்பாங்க. அது மாதிரி மாற்றி அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிப்போம். அப்புறம் ரிட்ரோஸ்பெக்டிவாக நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி தெரப்பிலாம் கொடுத்தோம்னா அவங்களுமே நல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், வேக்சினேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு நியூ பார்ன்லேருந்து குழந்தை வளருது அப்படின்னா வேக்சினேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? குழந்தைக்கு முதல் வேக்சின்கிறது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா கிட்ட வரக்கூடிய சீம்பால், அதுதான் வந்து முதல் வேக்சின் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட இந்திய மருத்துவக் கழகம் வந்து ஒரு அட்டவணை வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு வேக்சின்ஸ் போடுறது. முதல்ல பிறந்த உடனே போடுற வேக்சின், அப்புறம் 6 மாதத்துக்குள்ளே போடுற வேக்சின், 6 மாதத்துக்கு அப்புறம் போடுற வேக்சின், அப்புறம் அது மாதிரி நிறைய வேக்சின் சார்ட் இருக்குது. 10 வயசு வரைக்குமே வேக்சின்ஸ் இருக்குது. இதில் நிறைய வேக்சின்ஸ் வந்து அரசு மருத்துவமனைகள்லையும் சுகாதார நிலையங்களையுமே கிடைக்குது. ஸோ அந்த வேக்சின்ஸ் எல்லாம் அங்கே கட்டாயமாக போட்டுக்கிட்டு அதில் இல்லாத 1-2 வேக்சின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு வேக்சின், சிக்கன் பாக்ஸ் வேக்சின்ஸ், இந்த மாதிரி வேக்சின்ஸை வந்து தனியார் மருத்துவமனையில் குழந்தைங்களுக்கு போட்டுக்கணும். வேக்சின்ஸ் ஏன் போடணுன்னா, இந்த வேக்சின்ஸ் போடுறதே வந்து மிக கடுமையான கொடிய நோய்களோட பாதிப்புலேருந்து குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு தான். உதாரணத்துக்கு சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்ட குழந்தைக்கு சிக்கன் பாக்ஸ் வரலாம், ஆனால் மைல்டாக தான் வரும். அப்படி சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போடலைன்னா அந்த குழந்தைக்கு வந்து மூல பாதிப்பு ஏற்பட்டு பெர்மனெண்ட்டாகவே வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக போய்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து குழந்தைங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கட்டாயமாக முக்கியமான வேக்சின்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். குறிப்பாக இப்போ வந்து 10 வயசுக்கு மேலே வந்து ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்குன்னே வந்து அந்த கர்ப்பவாய் புற்றுநோய்ங்கன்னு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அது மாதிரி இருக்குது. HPV வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ப்ரிவென்ஷன் வேக்சின் சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் கட்டாயமாக போட்டுக்கிறதுக்கு நம்ம வலியுறுத்துறோம் இப்போ எல்லாம். டாக்டர், அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர எனர்ஜி லெவல் வந்து பீக்கில் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம்? ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கும். அதனால தான் பேரே வந்து ADHD. அந்த குழந்தைங்க பயங்கர துருத்துருத்துன்னு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்களே ஒழிய அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடு, இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரூமில் வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து ஒரு பொருளை எடுத்து கொண்டு வந்து
இன்னொரு ரூமில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு பொருளை இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒரு 2-3 டாஸ்க்கு சேர்த்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. ADHD குழந்தைங்களா இருந்தால். வெரஸ் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் சொன்னீங்களே அந்த குழந்தைங்கள ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லக்கூடாது, ஆக்டிவ் குழந்தைங்கனாலே ஆக்டிவாக தான் இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன வேலை கொடுத்தாலும் அவங்க செஞ்சுருவாங்க. ஒரு 4 பொருளை கொடுத்து இதை தான் இந்த ரூமில் வச்சுட்டு வா அப்படின்னா குழந்தைங்க வச்சுட்டு வந்துருவாங்க. ஓகே. ஸோ டாக்டர், நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸும் சேர்ந்து வந்துடுது. ஸோ ஃபீவர்னாலே பயப்படுறாங்களே குழந்தைங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணலாம்? ஆமாம், நீங்கள் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி. சின்ன குழந்தைங்க ஒரு 2 வயசு 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜுரம் அதிகமாகும் போது ஃபிட்ஸ் வரும். அது ரீசன் என்னென்னா இந்த ஃபீவர் ஹையாக வரும்போது அந்த குழந்தைங்களோட பிரெயினால் அந்த ஃபீவரை டாலரேட் பண்ண முடியல. ஸோ நார்மலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு பிரெயினில் இருக்கும். இந்த ஃபீவர் வரும்போது டக்குன்னு ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகி ஒரு டக்குன்னு ஒரு சீஷஸ் ஃபிட்ஸ்ன்னு சொல்கிறது, கண்ணு மொழி 2 மேலே போகிறது, குழந்தை வெறப்பா போகிறது. அதனால் வந்து டக்குன்னு அந்த ஃபிட்ஸ், அது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டாம். அந்த ஃபிட்ஸை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுவாங்க. சில நேரங்களில் தொடர்ந்து ஃபிட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதனால் பொதுவாகவே எப்போதும் என்ன சொல்லுவோன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஜுரம் வந்தால் எப்போதுமே வீட்டில் எங்கே போனாலும் கையில் பேராசிட்டமால்ங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தால் கொடுக்கறதுக்கான மருந்து. அந்தந்த குழந்தைங்களுக்கு எடைக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்போம். அது நம்ம சொல்லிவிடுவோம் எப்போதுமே. குழந்தைங்கள் சாதாரணமாக கூட்டு வரும்போதே உங்கள் குழந்தைக்கு ஜுரம் வந்தால் இந்த மருந்து கொடுக்கணும், இதை கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் எப்போதுமே. வீட்லேயே ஜுரம் வந்தால் முதல்ல ஜுர மருந்தை கொடுத்துட்டு தான் மருத்துவமனைக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிவிடுவோம். அதே மாதிரி எல்லா பெற்றோரையுமே வீட்டில் வந்து ஒரு தெர்மோமீட்டர் வச்சுக்கோங்க. எப்போ ஜுரம் வந்தாலும் தெர்மோமீட்டர் பார்த்துட்டு டெம்பரேச்சர் பார்த்துட்டு கொடுங்க. ஏன்னா 9900 அப்படி இருக்கிறத விட 103 104 போகும்போது தான் டக்குன்னு யூஸ்வலாக அந்த சீஷஸ் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் முன்னாடியே மருந்து கொடுக்கறது. அப்புறம் இந்த இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு 1 தடவை 2 தடவை ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா ஃபிட்ஸ் வராமல் கொடுக்கறதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த மாத்திரையை நம்ம கையில் வச்சுட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் சொல்லுவோம். இது வந்து ஜெனட்டிக். சில சமயம் மதருக்கு இருந்தால் சின்ன வயசில் ஜுரம் வந்தால் ஃபிட்ஸ் வந்தால் குழந்தைங்களுக்கு வரும். பட் பொதுவாக இது பயப்பட வேண்டியது கிடையாது. சில பெரியவங்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி தொடர்ந்து ஃபிட்ஸ் நிற்கிறதுக்கு மருந்து எடுத்துக்கிற மாதிரிலாம் தேவைப்படாது. பட் இதே வந்து ஒரு டிப்பிக்கல் ஃபெப்ரைல் ஃபிட்ஸாக இல்லாமல் ஒரு ஏடிப்பிக்கல் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரிலாம் வந்தால் இந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து எபிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்ந்து வலிப்பு வரும் தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் EEG அது மாதிரிலாம் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பொதுவாக இந்த ஃபெப்ரைல் ஃபிட்ஸை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு புரிதலையும் எஜுகேஷனையும் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்காக பயப்படாமல் இருப்பாங்க. ஓகே. அண்ட் இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னா டாக்டர், ஜூஸ், ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் அண்ட் கலர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்க. அது வந்து குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஆபத்தில் கொண்டு போய் விடும்? நிச்சயமாக ஆபத்து வரும். இப்போ அதுவும் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன்லலாம் நிறைய இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து வயிறு உபாதைகள் ஏற்படுறது, தொடர்ந்து வாந்தி எடுக்கிறது, வயிற்றுப்போக்கு போகிறது, அது மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு நல்லது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், திருப்பி அதே தான், இளநீர், நொங்கு, நீர்மோர், தர்பூசணி பழம், இந்த மாதிரி கொடுக்குறத குழந்தைங்க வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பட் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து அதை பழக்கிடுறோம். இதை வாங்கி கொடுத்து எப்போவுமே குழந்தை எடுத்தோடனே எனக்கு இது வேணும் நம்ம கேட்காது, எனக்கு இந்த சாக்லேட் நம்ம தான் பழக்கப்படுத்திடுறோம். அதனால் இந்த மாற்றம் வந்து பெற்றோர்கள்ட்டேருந்து வரணும். நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் நல்லது இல்லை அப்படிங்கிறத அந்த ஒரு மாற்றம் வரணும். அதுதான். நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க டாக்டர். பார்த்த எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இன்னைக்கு ஜெயா டிவியில் ஜாயின் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் கமிங்.